ஏய் சில்வெண்ட், சீக்கிரம் அந்த பெண் கதவை மூடிட்டு வா. ஏன்னா நீ இந்த கேம்ல தோத்து போயிட்டு இருக்கியே. நான் எதுக்கு போய் கதவை மூடணும்? ஏன்னா நீ என்னை விட சின்னவன்டா. இத பாரு நித்த, கதவை மூட வேண்டிய விஷயத்துல நீ உன் பாசமான தம்பியை இப்படி கஷ்டப்படுத்துவியா? நீயே கதவை மூடிட்டு வந்துரு. தம்பி, நான் ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் நீ தாங்கிக்க மாட்ட. மரியாதையா கதவை பூட்டிட்டு வா. இல்லன்னா என்ன என்ன பண்ணிடுவ? ஏய் பண்டி, ஏய் சீக்கு, ஏய் பண்டி, உன்னை விட மாட்டேன். ஏய் பண்டி, பண்டி, சீக்கிரமா இங்க வந்து பால குடி. இன்னைக்கு நீ என்ன காரணம் சொன்னாலும் அதை நான் கேட்க மாட்டேன். மொத்த கிளாஸையும் நீ காலி பண்ணி ஆகணும். அம்மா பால் எடுத்துட்டு வந்துட போறாங்க. அதுக்கு முன்னாடி நான் ட்விங்கிள் வீட்டுக்கு போயிடுறேன்ப்பா. எங்க கிளம்பிட்டீங்க தம்பி? வேணாம், விட்டுடு. நீ பாலை குடிச்சே ஆகணும் தம்பி. மம்மி, சீக்கிரம் பால் எடுத்துட்டு வாங்க. அட, பால் என்ன தேந்து போச்சு? தப்பிச்சிட்டேன். ஏன்னா இன்னைக்கு என்ன பாலே பார்த்து பயந்துருச்சு. இன்னைக்கு கீதா ஆண்டியோட பர்த்டே. மியூசிக் இருக்கும், டான்ஸ் இருக்கும், அப்புறம் நிறைய பீட்சாவும் இருக்கும். சீக்கு கிட்டே மோதிரியா? இன்னைக்கு உனக்கு அடி விழ போகுது பாரு. அட இல்ல, நில்லு பண்டி பயலே. நீ என்ன நில்லுன்னு சொன்ன, கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அப்புறம் உன்னை பார்ட்டிக்கே கூட்டிட்டு போக மாட்டாங்க. வா 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 வா, இன்னைக்கு நான் உன்னை ஒரு கை பாத்துடுறேன் பண்டி. வாடா. இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேனே. ஒருவேளை அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா என்ன சட்டனி ஆக்கிடுவாங்களே. என்னோட சூப்பர் டேலண்டட் தம்பி கீதா ஆண்டியோட பர்த்டே கிஃப்ட உடைச்சிட்டேன். அதுவும் நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டேன். உன்னோட இந்த அற்புதமான டேலண்ட பத்தி அம்மா கிட்ட கொஞ்சம் சொல்லணும் இல்லையா? அச்சச்சோ, நீ இந்த மாதிரி பண்ண கூடாது தம்பி. நான் உன்னோட அண்ணன்டா. நான் என்ன நினைச்சாலும் பண்ண முடியும். இந்த சிக்கு மட்டும் உண்மையா சொல்லிட்டான்னா எனக்கு பர்த்டே கேக் கிடைக்காது. அம்மாவோட அடிதான் விழும். இந்த டிராபிக்ல அவஸ்தைப்பட்டதுனால அப்பா வெளியே வந்ததும் தேர்டம் பேர் மாதிரி என்ன சொல்லுவாருன்னு தெரியுமா? பைக் தான் பெஸ்ட்னு சொல்லுவாரு. இல்ல, அப்பா டான்ஸ் ஷோல வர மாதிரி பைக்கை எலிமினேட் பண்ணிடுவாங்க. கார் தான் பெஸ்ட்னு செலக்ட் பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு அனுப்ப போறாங்க. இல்ல, வீட்டுக்கு பைக் தான் வரும். இல்ல, கார் தான் வரப்போதே. அச்சச்சோ, இந்த பர்ஃபி தான் இந்த நாத்தத்துக்கெல்லாம் காரணமா? இவனை குளிப்பாட்டுங்க. அது நாம இப்போ மார்க்கெட்டுக்கு போக வேண்டியிருக்குல்ல, அதனால சீக்குவன் பண்டி சீக்குவையும் பண்டியும் பண்ண சொல்லு. அவங்க அவனை குளிப்பாட்டி விடட்டும். அதுவும் இல்லாம இது அவங்க பொறுப்பு தானே. ஆமா ஆமா. சீக்கு, பண்டி, இப்ப என்னடா பண்ணி தொலைச்ச? நீ என்னடா பண்ண? நீ குளிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? அச்சோ, நாத்தம் தாங்க முடியல. இங்க பாத்தீங்களா நம்ம வீட்டு செல்ல நாய் எவ்வளவு அழுக்காயிடுச்சுன்னு? யாராவது இத குப்பைன்னு நினைச்சு தூக்கி போட்டாங்கன்னா நீங்க 2 பேரும் எப்போ பொறுப்பா வேலை செய்ய போறீங்க?
அழுக்கானது பர்ஃபியான லெக்சர் மட்டும் எங்களுக்கா? உங்க 2 பேருக்கும் எதுக்கு லெக்சர் குடுக்கறேன்னா பர்ஃபியா குளிப்பாட்டுறது உங்களோட டியூட்டி தான். போய் குளிப்பாட்டுங்க. பர்ஃபி குளிப்பாட்டணுமா? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இவனை குளிப்பாட்டுறதுக்கு எங்களால முடியாது மம்மி. என்ன பொறுத்தவரை பர்ஃபிய குளிப்பாட்டுறதை விட இந்தியன் கிரிக்கெட் டீம்ல செலக்ட் ஆவறதே ஈஸி மம்மி. வாய மூடு. பர்ஃபி எவ்ளோ நல்ல பையன். நீங்க 2 பேர் தான் நாடகம் ஆடுறீங்க. ஏய் சின்னவனே, இந்த தடவை நீ இவனை குளிப்பாட்டு, நான் அடுத்த தடவை பாத்துக்கிறேன். நான் எதுக்கு குளிப்பாட்டணும்? நீ தானே பெரிய பையன், நீ தான் குளிப்பாட்டணும். 2 பேரும் சேர்ந்து குளிப்பாட்டணும். நானும் உங்க அப்பாவும் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறோம். நாங்க மார்க்கெட் போயிட்டு வந்து பாக்கும்போது பர்ஃபி சுத்தமா இருக்கணும். ஆல் தி பெஸ்ட். பர்ஃபி என் செல்லம், நீ மட்டும் ஒழுங்கா குளிச்சேன்னா நான் உனக்கு ட்ரீட் கொடுப்பேனா? பர்ஃபி, அம்மாவும் பாட்டியும் கிஃப்ட்ஸ் எடுத்துட்டு வரும்போது எங்களால தான் பார்க்க முடியல. ஆனா நீ தான் ஒரு தேர்ட் பேர் மாதிரி நின்னு க்ளோஸா இருந்து வாட்ச் பண்ணல. அப்போ உனக்கு அம்மாவோட கிஃப்ட் எது, பாட்டியோட கிஃப்ட் எதுன்னு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். உனக்கு என்ன கொடுத்தா நீ வேலை செய்வேன்னு எனக்கு நல்லா தெரியும் பர்ஃபி. வெரி குட். எனக்கு மட்டும் நீ அம்மாவோட கிஃப்ட் எது, பாட்டியோட கிஃப்ட் எதுன்னு சொல்லிட்டேன்னா நான் உனக்கு உன்னுடைய ஃபேவரட் ட்ரீட்டை கொடுப்பேன். சாயந்தரம் பார்க்ல வாக்கிங் கூட கூப்பிட்டு போவேன். தேர்ட் பேர் மட்டும் டிசிஷன் கொடுத்துட்டாங்கன்னா நான் கண்டிப்பா கேம்ல அவுட் ஆயிடுவேனே. இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணுமே. எங்கேயோ 2 கிஃப்ட் இருக்கு. அங்கேயே 2 கிஃப்ட் இருக்கு. எடுக்க போற கன் நான் தான் நம்பர் 1. லெட்ஸ் ஹேவ் சம் ஃபன். அட, இங்க எப்படி 4 கிஃப்ட்ஸ் வந்துச்சு? இந்த 4ல எது பாட்டி கொடுத்தது, எது அம்மா கொடுத்ததுன்னு சொல்லிடு. என்ன, இதுதான் பாட்டியோட கிஃப்டா? நல்லா யோசிச்சு பாரு பர்ஃபி. பர்ஃபி, உன்னோட வேலை பண்டியை கவனிக்கிறது தான். ஒருவேளை இவன் எக்ஸசைஸை நிறுத்திட்டான்னா உன்னோட வேலை குலைக்கிறது தான். என்னடா பர்ஃபி பையலே, என்ன கவனிக்கிறதுக்கு ஒன்னு அனுப்பினாரா? பண்றேன். இது சீக்குவோட கிரிக்கெட் ஹெல்மெட் தானே? அப்ப சீக்கு கிரவுண்ட்ல இருந்து தப்பிச்சு இங்க தான் ஒளிஞ்சிட்டு இருக்கானா? பர்ஃபி போய் புடி. நீங்க பர்ஃபி எனக்கு கவனிச்சுக்கிறதுக்காக அனுப்பிச்சு விட்டீங்கல்ல, இப்போ நான் தான் பர்ஃபியை கவனிச்சுக்க வேண்டியதா இருக்கு. அங்க பாருங்க பர்ஃபி எப்படி ஓடுறானே. நீங்க சொன்னீங்கன்னா அவனை நான் போய் கூட்டிட்டு வரேன். நீ உன்னோட எக்ஸசைஸ் பண்ற வேலையை பாரு, நான் போய் பர்ஃபியை கூட்டிட்டு வந்துடுறேன். தாத்தா இப்போ பர்ஃபியை கூட்டிட்டு போயிருக்காரு. ஆனா வரும்போது அவனோட காதை புடிச்சிட்டு இழுத்துட்டு வர போறாரு. இப்ப மட்டும் நீ சைலண்ட் ஆகலனா அப்புறம் வாழ்க்கை முழுக்க வயலண்ட் ஆயிடும். பர்ஃபி, பர்ஃபி, இந்த பர்ஃபி எங்க போச்சு?
இது யாரோட நாய்ப்பா இது? இது என்னோட நாய் தான். என்னாச்சு? முதல்ல உங்க பேரனை வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ உங்க நாயை வச்சு பிரச்சனை பண்றீங்களா? உங்களோட பிரச்சனை என்ன? முதல்ல அதை சொல்லுங்க. என்னாச்சு? இன்னும் இங்க என்னதான் நடக்கணும்? சரி, அப்ப என்னதான் நடக்கணும்? பார்த்தா தெரியலையா? உங்க நாய் இங்க உள்ள செடிகளை எல்லாம் நாசம் பண்ணிடுச்சு. சாரி, மன்னிச்சிருங்க. இனிமே நடக்காம பாத்துக்கிறேன். 2வது தடவையா இப்படி நடக்குது. அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். இல்ல 3வது வாட்டி நடக்காதுன்னு சொல்ல வந்தேன். பண்டி தான் பண்ணான்னா நீயுமா? போ முதல்ல. நான் சொன்னல என்னோட காட்சை விட்டு தள்ளி இருங்க. நான் சும்மா அதை செக் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட கோல்டு கார்டுல கைய வச்ச உன்னை பேக் பண்ணி பரலோகமே அனுப்பிடுவேன். சொன்னது புரிஞ்சுதா? கோபுலு பப்ளு ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறாங்க. சரி, கோல்ட் கார்டோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்ல? ஆமா எங்க கிட்ட கோல்டு கார்டு இருக்குன்னு மத்தவங்க கிட்டவும் சொல்லுவோம்ல. அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்ல. சரி சரி, ஆனா கோல்டு கார்டோட எல்லாரும் செல்ஃபி எடுக்கிறதுக்கு எனக்கு 10 கார்டு கொடுக்கணும். என்ன ஓகேவா? நீங்க எதுக்கு இங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க? கோல்டு கார்டு ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன ஆஃபர்? கோல்டு கார்டை திருப்பி கடையில கொடுத்தா ஒரு புது ட்ரேடிங் கார்டு பாக்ஸ் கிடைக்கும். அதுல 10-20 கார்டு இருக்காது. ஃபுல் 500 ட்ரேடிங் கார்ட்ஸ் பேக் கிடைக்கும். வாவ், ஆஃபர் என்ன இருக்கு? ஒரு கோல்டு கார்டுக்கு பதிலா 500 ட்ரேடிங் கார்ட்ஸா? இதுதான் சரியான ஜாக்பாட். தெரியும். நான் ஈவினிங் போய் அதை வாங்கிக்கிறேன். இந்த பண்டி இவ்ளோ பெரிய ஐடியாவை யோசிச்சு என்னோட பிளானை எதுக்காக சட்னி ஆக்குறான்? நான் போலி கோல்டன் கார்டை உருவாக்குனது மத்தவங்க முன்னாடி ஃபேமஸ் ஆகுதா? எனக்கு மத்தவங்க கார்ட்ஸ் எல்லாம் தேவையே இல்லையே. இது லிமிடெட் பீரியட் ஆஃபர். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆஃபர் முடிஞ்சிரும். சீக்கிரமா சிக்கு, 500 ட்ரேடிங் கார்ட்ஸ் செட். நமக்கு நிறைய புது கார்ட்ஸ் கிடைக்கும்ல. வா வா, சீக்கிரம் போலாம் வா. இது எங்க போய் முடிய போதோ? என்னோட கார்டு வேற போலியாச்சே. இது மட்டும் அந்த கடைக்காரனுக்கு தெரிஞ்சது நான் கண்டிப்பா அசிங்க தான் பட போறேன். அங்கிள், இங்க பாருங்க, சீக்குக்கு கோல்டு கார்டு கிடைச்சிருக்கு. இதுக்கு பதிலா 500 கார்ட்ஸ் ஆஃபர் இருக்குல்ல? ஆமா கண்டிப்பா இருக்கு. ஃபைனலி உனக்காகவும் கோல்டு கார்டு கிடைச்சது. கொஞ்சம் இருங்க, இப்பவே பிராண்ட் நியூ பேக்கை நான் போய் கொண்டு வரேன். அட, மல்வேந்தர் அங்கிள் கோல்டு கார்டை பார்க்க கூட மாட்டேங்கிறாரே. நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். இது என்னது சிக்கு? அட, இது கோல்டு கார்டு இல்லையே. ஓ சாரி அங்கிள், ஏதோ மிஸ்டேக் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். என்னோட கார்டை நானே வச்சுக்கிறேன். கொடுங்க. நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? விடுங்களேன் அங்கிள், இருக்கட்டும், பரவாயில்ல. பரவாயில்ல, இது என்னன்னாவது தெரியுமா? கார்டு தானே, அது கோல்ட்ல இல்ல. இது கோல்டு கார்டு இல்ல, ஆனா இது பிளாட்டினம் கார்டுப்பா. இது கோல்டு கார்டுக்கும் மேல தம்பி. கோல்டு கார்டு 500 கார்டுல 1 தான்ப்பா இருக்கும். ஆனா இந்த பிளாட்டினம் கார்டு 1000 கார்டுல 1 தான்ப்பா இருக்கும். வாழ்த்துக்கள்ப்பா. என்ன? பிளாட்டினம் கார்டா? இதுக்கு பதிலா 500 கார்ட்ஸ் இருக்கிற பாக்ஸ் உனக்கு கிடைக்காது. 1000 கார்ட்ஸ் இருக்கிற பாக்ஸ் கிடைக்க போகுது. என்ன ரியாலி? உன்னோட ஃபேவரட் எல்லாத்தையுமே நான் கொண்டு வந்துட்டேன். கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு, பாப்கார்ன் இருக்கு, கேம்ஸும் இருக்கு. நீங்க ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுங்க. பார்ட்டி சும்மா களை கட்டுது. இதுல ஒரே ஒரு குறை தான் இருக்கு. பாட்டி உனக்காக கொடுத்த இம்போர்ட்டட் சாக்லேட்ஸ்லாம் உன்கிட்ட தானே இருக்கு. எங்க இருக்கு? அது மட்டும் கொடுத்தீனா கடைசியில நான் சாப்பிட்டுட்டு ஹாஸ்டல் போயிடுவேன். பாட்டி கொடுத்த இம்பார்ட்டன்ட் சாக்லேட்ஸா? அது என்னோட ஃபேவரட் கிஃப்ட் ஆச்சு.
அதை கொடுத்து தொலைக்கலன்னா சீக்கு இங்கே தங்கிடுவோம் போல இருக்கு. பேசாம அதை கொடுத்தே விட்டுருவோம். இந்தாங்க சாக்லேட்ஸ். என்ன இன்னைக்குன்னு பார்த்து உன் தம்பி உன் மேல அன்பு மலைய பொழியிறா? இந்த மாதிரி ஒரு தம்பி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அன்பானவன், அழகானவன். இந்த வாங்கிக்கோ. உன்னை எப்படி அடிச்சேன் பாத்தியா? இரு இப்ப பாரு எப்படி ரிஃப்யூயல் பண்ற, எப்படி முன்னாடி போறேன்னு பாரு. ஒருமா போ. முன்னாடி போறியா? போ 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 போ. நான் உன்னை தாண்டிட்டேன். இப்ப நான் ஜெயிச்சதுக்காக பார்ட்டி நடக்க போது. பார்ட்டி. தம்பி, இந்த ஸ்லைஸ் என்னோடது. நான் தான் முதல்ல கையை வச்சேன். அப்படி பார்த்தா இது என்னோடதுதான். நீதான் முதல்ல கை வச்சதுன்னு யாரு சொன்னது? யாரும் வந்து சொல்லல, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த கடைசி ஸ்லைஸ் இன்னைக்கு பண்டியோட வயித்துல தான் சேரப்போகுது. ஏய், தேவையில்லாம இங்க டிராமா பண்ணிட்டு இருக்காத. இது என்னோட ஸ்லைஸ் தான். இது என்னோடது. குடுக்கலனா நீ பண்றதெல்லாம் சொல்லி மம்மி கிட்ட மாட்டி விட்டுடுவேன். அதை தவிர உனக்கு வேற என்ன தெரியும்? எல்லா விஷயத்துக்கும் மம்மின்னு. சீக்கு, உன்னை நான் மில்க் ஷேக் பண்றதுக்கு முன்னாடி 1 2 3 அவுட். நீ என்னடா மில்க் ஷேக் பண்றது? அதுக்கு முன்னாடி 5 6 7 இன்னைக்கு இந்த ஸ்லைஸ்க்காக வார் நடக்க போகுது. இன்னைக்கு வேற மம்மியும் வீட்ல இல்ல. இன்னைக்கு இந்த மொத்த வீடும் நம்மளோட ஃபீல்டு தான். டன். இந்த ஸ்லைஸ் என்னோடது, அதனால நான் இன்னைக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். மேட்சுக்கு நான் ரெடி பேட்ஸ்மேன். பீச்ல சந்திக்கலாம். சீக்கு, பண்டி, இன்னைக்கு சண்டே வாச்சே. சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்? எனக்கு ரொம்ப ஸ்பெஷலானதுன்னா அது பாஸ்தா தான். சோ இன்னைக்கு பாஸ்தா தான் பண்ணனும். ஆனா என் பாஷையில ஸ்பெஷலுக்கு அர்த்தம் பாஸ்தா இல்ல, நூடுல்ஸ் தான் ஃபிட் ஆகும். சோ இன்னைக்கு நூடுல்ஸ் தான் பண்ணி ஆகணும். பாஸ்தா, நூடுல்ஸ், பாஸ்தா, நூடுல்ஸ், பாஸ்தா. அங்க பாரு பண்டி, உன் மியூசிக் சிஸ்டம் கீழே விழ போகுது. சீக்கு என்கிட்டயே சிக்கு புக்கு ஆட்ட ஆடுறானா? நான் அவனை விட போறது இல்ல. மம்மி, இன்னைக்கு பாஸ்தா பண்ணுங்களேன் ப்ளீஸ். மம்மி, இன்னைக்கு நூடுல்ஸ் பண்றீங்களா ப்ளீஸ்? பண்டி, போன சண்டே தான் உனக்கு பிடிச்ச டிஷ் பண்ணிருந்தோம். இன்னைக்கு சீக்குக்கு பிடிச்ச டிஷ்ஷ பண்ணுவோம். எஸ். ஆனா பாஸ்தாவுக்கு தக்காளி தேவைப்படுமே. தக்காளி தீந்து போச்சு. சீக்கு, நீ நம்ம கிச்சன் கார்டன்ல விளையிற தக்காளிய போய் பறிச்சிட்டு வந்து கொடு. தக்காளி கிடைக்கலனா இந்த சண்டேவும் எனக்கு பிடிச்ச டிஷ் தான் பண்ணுவாங்க. காலையில இந்த செடியில நிறைய தக்காளி இருந்துச்சே. சூப்பர் மார்க்கெட் டிஸ்கவுண்ட் சேல பொருட்கள் வியாபாரம் ஆகிற மாதிரி எல்லாம் காணாம போயிடுச்சு. எப்படி? தக்காளியும் கிடைக்க போறது இல்ல, பாஸ்தாவும் பண்ண போறது இல்ல. ஏய் பண்டி, என் மூளையில ஆடாத தப்பான கவுண்டி. சீக்கிரம் அந்த தக்காளியை குடு. நீ செய்யறதெல்லாம் பார்க்கும்போது உன் மேல தக்காளி அடிக்கணும்னு தான் தோணும். இந்தா. ஒரு தக்காளிய சீக்காளி கூட பிடிப்பான். இந்த மொத்த தக்காளி எப்படி பிடிப்ப? பொடுசே, நான் எல்லாத்துலயும் பெரியவங்கிறத நீ மறந்துட்ட. சரி, கேட்கணும்னு நினைச்சேன். பண்டிக்கு பாஸ்தா பிடிக்காது, நூடுல்ஸ் சாப்பிடுறேன்னு சொன்னா. ஆனா இப்ப பாஸ்தா சாப்பிடுவானா? ஓ, என்ன மம்மி, அது பண்டியோட மூடு மாறிடுச்சு. அவனுக்கும் பாஸ்தா தான் சாப்பிடணுமா. அவன் தான் இந்த தக்காளியை பார்த்து பார்த்து பறிச்சு கொடுத்தான். சரிதான், அப்ப 2 பேருக்குமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லு. இப்ப மட்டும் இவங்க பாஸ்தா பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் பண்டி பயலுக்கு பாஸ்தா சாப்பிடுறது தவிர வேற வழியே இருக்காது. அச்சோ.
மம்மிக்கு பாட்டி கிட்ட இருந்து போன் வந்தா மம்மி எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. மணிக்கணக்கா போன் பேசுவாங்க. மொபைல் பேட்டரி வேணா ஆஃப் ஆகுமே தவிர மம்மியும் பாட்டியும் பேசுறது ஸ்டாப்பே ஆகாது. மம்மி இங்க பாருங்க, பாட்டி கிட்ட இருந்து போன் வருது. ஆஹா, பாட்டி ஃபோன் பண்றாங்களா? குடு குடு, சீக்கிரம் குடு. நேத்து எங்க டிஸ்கஷன் பாதியிலேயே நின்னு போச்சு. வெறும் 2 மணி நேரம் தான் பேசணும். பொறுமையா பேசிட்டு வாங்கோ, எந்த அவசரமும் இல்ல. கடைசியில இன்னைக்கு பாஸ்தா தான் பண்றாங்க. சீக்குக்கு எது தேவையோ அது மட்டும் தான் நடக்கும். பாஸ்தா வேஸ்ட் ஆகாம இருந்தா சரி. அது பிளாக் பாஸ்தாவா? பண்டி திடீர்னு இப்படி அடிக்கலாமா பல்டி? பாஸ்தா பிளாக்கா இருக்காது, ரெட்டா இருக்கும். ஆனா அது உனக்கு எப்படி தெரியும்? உன் மூளை நூடுல்ஸ் கனவு தானே கண்டு கதறிக்கிட்டு இருக்கு. ஆனா உன்னோட பாஸ்தா கனவு இப்போ செதற போகுதே. அதெல்லாம் எதுவுமே இல்லம்மா. இன்னைக்கு எந்த அவசரமும் இல்ல. நீங்க பொறுமையா பேசலாம். நேத்தே இப்படிதான் பாதியில. மம்மி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சா? பாஸ்தாவா? ஓ நோ, பாஸ்தா. ஹலோ அம்மா, சாரி, நான் இப்போ போயே ஆகணும். அப்புறம் பொறுமையா பேசிக்குவோம். ஓஹோ, சாரி சீக்கு. இது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. பாஸ்தாவை ஃபாஸ்டா பண்ணும்போது இப்படிதான் பிளாக் ஆயிடுமா? விக்கியோட அற்புதமான பந்து வீச்சு சீக்குவை ஆச்சரியப்படுத்திருச்சு. இந்த ஓவர்ல சீக்கு அவுட் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். இப்போ விக்கி சீக்குவை க்ளீன் போல்ட் ஆக்கிட்டாரு. சீக்கு பெரிய ஷாக்ல இருக்காரு. விக்கியோட ஆட்டத்தை புரிஞ்சுக்க சீக்கு பெரிய தப்பு பண்ணிட்டாரு. இந்த சீக்கு ஷேக் ரொம்ப ஆர்வமா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கானே. ஆனா இவனோட வேகத்தை 2 நிமிஷத்துல குறைச்சிருவேன். இவன் என்ன நிறுத்தவே மாட்டேன்றான். இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா மொத்த ஷெட்யூலும் இவன் ஃபாலோ பண்ணுவானே. அச்சோ, இப்போ நான் ஏதாவது ஒன்று பண்ணணுமே. ஓ சரி, இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார்றேன். நான் மனசுல சொன்ன விஷயத்தை சீக்கு கேட்டுட்டான்னு நினைக்கிறேன். 86, 89, 70, 71, 72, 93. இவன் என்ன மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான்? அப்பனா நான் கண்டிப்பா ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். ஐடியா. இந்த சேர் நல்லாவே ரெஸ்ட கொடுக்குதுப்பா. ஒரு சின்ன விஷயத்தை நிறைவேற்றுறதுக்காக சில பேர் நிறைய கஷ்டப்படுறாங்கப்பா. இப்போவே எனக்கு இந்த மாதிரி சேர்ல உட்காரணும் தான் எனக்கும் தோணுது. ஆனா நான் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டா அம்மாவோட டெஸ்ட்ல கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவேன். ஏய் சீக்கு, இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்து. இன்னும் எவ்வளவுதான் எக்ஸசைஸ் பண்ணுவேன்? உன்னை நான் விட மாட்டேன் பாரு. சீக்கு, நீ எங்க இருந்தாலும் சரி பிச்சுக்கு வா. உன்னுடைய பேட்டிங் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. நான் இப்ப பிரமாதமா பேட்டிங் பண்ணுவேன். அப்பா கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு. அப்போதான் பண்டியோட டான்ஸை விட என்னோட பேட்டிங்னா நல்லா இருக்குன்னு புரிய வரும். பண்டிக்கு அப்ப தெரியும். டக் அவுட்டா? முதல் போல்லையே க்ளீன் போல்டா.
அடுத்ததா வரப்போறது யாரு? நான் அப்பாவை என்னோட ஸ்கோர் மூலியமா இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இந்த மேட்சை பார்த்து கண்டிப்பா அவர் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாரு. நான் என்னோட என்ட்ரி மூலியமா அம்மாவை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சேன். நாங்க சொதப்பினதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல. அப்பாவை இங்க தானப்பா இருக்க சொன்னேன். அம்மா எங்க போனாங்க? எங்க இருந்தாலும் சரி, நல்ல வேளை அவரு என்னோட பேட்டிங்க பார்க்கல. இல்லனா அவரு ரொம்பவே அப்செட் ஆயிருப்பார்ல. நல்ல வேளை அம்மா என்னோட ஃப்ளாப் ஷோவை பார்க்கல. அப்படின்னா தப்பிச்சிட்டேன். சரி சரி, ஓட்டி பார்த்துட்டு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்றேன். பாய். என்ன இது, இந்த சைக்கிள் ரொம்ப ஸ்மூத்தா தானே இருக்கு. இப்போ நான் வேற எதுனா வழியை தேடி கண்டுபிடிக்கணும். இது என்னது, சைக்கிள் எப்படி போகுது? இது என்ன எங்கேயும் இழுத்துட்டு போகுது? என்னால இந்த சைக்கிளை ஓட்டவே முடியல. பண்டி ஜாக்கிரதைப்பா. நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்குது. இவன் டிராமா பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனா என்ன சொன்னாலும் இவன் கேட்கவே மாட்டான். அதுதானே எனக்கு வேணும். உன்னை வழிக்கு எப்படி கொண்டு வரேன் பாரு. டோன்ட் வரி மம்மி. ஆரம்பத்துல தான் பண்டிக்கு சைக்கிள் செட் ஆகாது. அப்புறமா அவன் ஸ்பீடா ஓட்டுவான். நீங்க வேணா கொஞ்சம் பாருங்களேன். அடடா, இந்த பப்பீஸ் எல்லாம் எதுக்கு என்ன பின்தொடர்ந்து வருது? வேகமா ஓட்டுனா தப்பிச்சிடலாம். பண்டி ஒரு வழியை தப்பிச்சு வந்துட்டேன். பண்டி, நீ சைக்கிளையே ஃப்ளைட் மாதிரி ஓட்டுற. ராக்கெட் கூட உன் வேகத்துக்கு தோத்துரும். பின்னாடி பப்பீஸ் துரத்துனா சைக்கிள் கூட ராக்கெட் ஆயிடும் மம்மி. ஓகே பண்டி, இட்ஸ் டிசைடட். சிக்குவோட சைக்கிளை நீயே வச்சுக்கோ. சிக்கு புது சைக்கிள் வாங்கிடுவான். இந்த சைக்கிளை பார்த்தாலுமே நாய் துரத்துது. என்னால இந்த சைக்கிள்லாம் ஓட்ட முடியாது. இது நீ எப்படி சீக்கு? இல்ல இல்ல, இந்த சைக்கிள் இனிமே உனக்கு தான் சொந்தம். நீயே வச்சுக்கோ. முடியாது. உனக்கு தான். ஐயோ, சண்டையை விட்டுட்டு ரெண்டு பேரும் இதை பாருங்க. எந்த சைக்கிளுக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களோ அந்த சைக்கிள் இங்க காணவே காணோம். அடடா, இந்த சைக்கிள் நான் பண்டி கிட்ட குடுக்கலனா எனக்கு புது சைக்கிள் கிடைக்காதே. இந்த சைக்கிள் மட்டும் சீக்குக்கு கிடைக்கலனா எனக்கு புது சைக்கிளே வாங்கி தர மாட்டாங்க. அட என்னது, சைக்கிள் ஆளே இல்ல. பேய். ஐயோ, பாத்தீங்களா மம்மி, இந்த சைக்கிளை நானே ஓட்டி இருப்பேன். ஆனா இந்த சீக்கு பண்ண வேலையால சைக்கிளே போச்சு. இப்ப நீங்க எனக்கு புது சைக்கிள் வாங்கி தந்தே ஆகணும் இல்லையா? எனக்கு வேற வழி இல்லையே. சரி வாங்க. இந்த சைக்கிளை ரீசைக்கிள் பண்ணி உன் தலையில கட்டல. என் பேரு சீக்கு இல்ல.